அமைச்சரவையின் பரிந்துரையை ஆளுநர் தன்னிச்சையாக நிராகரிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீண்ட காலமாக சிறையில் இருக்கும் கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பான வழக்கில் ஆணை. செம்மண் குவாரி வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணி உட்பட 7 பேரும் விடுவிப்பு. போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி தீர்ப்பளித்த விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் சரிந்தது. 1 கிராம் 13,750 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,10,000க்கும் விற்பனை. அதிமுக அமைச்சர்களை ஊழல்வாதிகள் என்ற அமித்ஷா அக்கட்சியுடனேயே கூட்டணி வைத்துள்ளதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவின் கிளை செயலாளர் EPS என்றும் ஈரோடு அருகே திண்டலில் நடந்த பரப்புரையில் சாடல். தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி பாஜகவுடைய கிளை செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் தருது, பயிர் எரியுது. இன்று இரவுக்குள் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை ராகுல் காந்தி அறிவிப்பார் என முதலமைச்சர் உறுதி. ஈரோடு அருகே திண்டலில் நடந்த பரப்புரையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று இரவுக்குள் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அறிவிக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அந்த வேட்பாளருக்கும் நீங்கள் கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை வழங்கி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் மனுவை தாக்கல் செய்தார். நான் இன்னைக்கு என்னுடைய தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறேன். இன்றைக்கு மாலை என்னுடைய தொகுதிக்கு போய் என்னுடைய வாக்காளர்களை சந்திச்சு, என்னுடைய தொகுதி மக்களை சந்திச்சு, மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்க போறேன். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ரோட் ஷோ சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தவிக தலைவர் விஜய். நல்ல நேரத்திற்காக காத்திருந்து வேட்புமனு தாக்கல் செய்ததாக தகவல். சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு மத்திய மாநில அரசுகள் தான் காரணம் என தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. சிலிண்டர் பிரச்சனைக்கு முதலமைச்சர் டெல்லி செல்லாதது ஏன் என திருச்சி மரக்கடை பரப்புரையில் கேள்வி. கேஸ் பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்கு? உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கூட்டு சூழ்ச்சி செய்து ஜனநாயகன் படம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. தனக்கும் மக்களுக்கும் நீதி வேண்டும் என திருச்சி பரப்புரையில் பேச்சு. நம்ம கடைசி படமான ஜனநாயகன் எங்க அது இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி. உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். திருச்சி மரக்கடையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் விஜய் பரப்புரை. தவிக தேர்தல் பரப்புரை பாடலை பாடி வாக்கு சேகரிப்பு. நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்ட. திருச்சியில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு தொண்டர்களுக்கு கையசைத்து சென்ற விஜய். திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல்.
திருச்சியில் விஜய் ரோட் ஷோவை பின்தொடர்ந்த பெண் பைக்கில் இருந்து கீழே விழுந்து விபத்து. வாகனத்திலிருந்து இறங்கி விசாரித்துவிட்டு சென்ற விஜய். திருச்சியில் விஜய் ரோட் ஷோவின் போது சாலையின் இரு பக்கத்திலும் பின்தொடர்ந்த தொண்டர்கள். எதிர் திசையில் ஆபத்தை உணராமல் வேகமாக சென்றதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 6ஆம் தேதி வரை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வேட்புமனு தாக்கல். 8வது முறையாக ஒரே தொகுதியில் போட்டியிடுவதாக ஜெயக்குமார் பெருமிதம். 8வது முறை நான் மனு தாக்கல் ராயபுரத்துக்காக மட்டுமே செய்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் ஒரு சிலர் தான் தொகுதி மாறாமல் ஒரே தொகுதியில் இருப்பார்கள். அந்த வரிசையில் நான் வந்தது வாழ்நாளிலே ஒரு பெருமைமிக்க ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நான் கருதுகின்றேன். ராயபுரம் திமுக வேட்பாளர் சுபேர்கான் வேட்புமனு தாக்கல். மண்ணின் மைந்தன் என கூறும் ஜெயக்குமாருக்கு ராயபுரத்தில் வீடு இல்லை என விமர்சனம். நடக்கப்போகும் சட்டமன்ற தேர்தல் நாக்பூருக்கும் தமிழர்களுக்குமான நேரடி போர் என திமுக எம்பி கனிமொழி கருத்து. எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எதிர்காலம் ஆளுநர் பதவிதான் என்று மானாமதுரை பரப்புரையில் பேச்சு. எடப்பாடிக்கு அடுத்த வேலை அதுதான். எந்த மாநிலத்துக்கு அவரை ஆளுநரா அனுப்புவாங்கன்னு தெரியல. அவருக்கு ஏதாவது இடம் பிடிச்சிருந்தா இப்பவே சொல்லி வச்சுக்கிட்டாருன்னா ஒருவேளை கன்சிடர் பண்ணுவாங்களோ என்னவோ. திரைப்படங்களில் 1000 பேரை அடித்துவிட்டு பயத்தில் 2 தொகுதிகளில் நிற்பது ஏன்? விஜய்க்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. இதுல தோக்கடிச்சிருவாங்களோன்னு நினைக்கிறாப்ல, இல்ல ஒரு அதுல தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாப்ல. தோல்வியை தாங்க முடியாத எப்படா கதாநாயகனா இருக்க முடியும்? எப்படி நீ தான் பெரிய கதாநாயகன் 1000 பேர் அடிப்பிய? எதுக்கு 2 தொகுதியில நிக்கிற? எதுக்கு? உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா உன் கட்சியில் நிக்கிறவனுக்கு என்னடா நம்பிக்கை வரும்? ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு அலையிறாப்ல. 2 மாதங்களுக்கு பேசக்கூடாது என மருத்துவர் அறிவுறுத்தியதாக சீமான் தகவல். பேசுவதை நிறுத்த முடியாது என மறுத்துவிட்டதாகவும் குன்னூர் பரப்புரையில் பேச்சு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் நாளைய சென்னை வருகையின் போது பாஜக வேட்பாளர்கள் வெளியீடு எப்போது என்று முடிவாகும். வேட்பாளர் பட்டியல் தாமதத்தால் எந்த குறையும் இல்லை என்றும் நயினார் நாகேந்திரன் விளக்கம். பியூஷ் கோயல் அவர்கள் வர்றாங்க, அவங்க வந்த பிறகு அதனுடைய முடிவெடுத்து அறிவிக்கப்படும். இல்ல இது தாமதம் ஒண்ணு இல்லை, இன்னைக்கு லீவு தான். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? தாமதத்தினால ஒரு குறையும் இல்லைல்ல உங்களுக்கு. அதிமுகவிற்கு விஜய் சிறிய சேதாரத்தை ஏற்படுத்தலாம் என முன்னாள் அமைச்சர் OS மணியன் கருத்து. தாவேக தனித்து களம் காண்பது திமுகவிற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 2026 நிகழ்ச்சியில் கணிப்பு. விஜய் அவர்களுடைய தனித்து போட்டியிடுகிற இந்த சூழல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் பேர் இழப்பை ஏற்படுத்தும். எங்களுக்கு ஒரு சிறு சேதாரத்தை ஏற்படுத்தும். ஆக லாபம் எங்களுடைய NDA கூட்டணிக்கு தான் உறுதியாக. திருச்சி மரக்கடையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மீது மோதிய தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கார். விபத்தில் காவலர் சதீஷின் கால் முறிந்ததால் மருத்துவமனையில் அனுமதி. திருச்சி மரக்கடையில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்த 2 பெண்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நாகர்கோவில் திமுக மேயர் மகேஷ் ராஜினாமா.
கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதால் மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். சென்னை ஜிபி சாலையில் கார் உதிரி பாகங்கள் விற்பனை அங்காடியின் குடோனில் தீ விபத்து. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபாலசாமி கோயில் தேரோட்டம் கோலாகலம். மேல தாளங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிராமத்திற்குள் புகுந்த யானை. அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. எல்பிஜி தட்டுப்பாடு அச்சத்தால் காஞ்சிபுரத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிவாயு நிரப்பிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர்கள். போதிய அளவில் இருப்பு இருப்பதாக எல்பிஜி நிலைய நிர்வாகிகள் விளக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் அதிகாலையில் உலா வந்த 2 சிறுத்தைகள். வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. நாட்டின் ஊழல் மிகுந்த முதலமைச்சர் அசாமின் ஹிமந்த பிஸ்வ சர்மா என ராகுல் காந்தி சாடல். பிரதமர் மோடி அமித்ஷாவுடன் சேர்ந்து நில ஏடிஎம் நடத்துவதாக அசாம் பரப்புரையில் விமர்சனம். ना अमित शाह बचा पाएगा, आप देखना वो जेल के अंदर आपको दिखेंगे. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொல்கத்தாவில் பரப்புரை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வேரோடு பிடுங்கி வங்கக்கடலில் வீசி எறிய மக்கள் வாக்களிக்க வேண்டும் என பேச்சு. கேரளாவில் வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என ஆளும் இடது ஜனநாயக முன்னணி வாக்குறுதி. 60 அறிவிப்புகள் உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் பினராயி விஜயன். கேரளாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 6000 வழங்கப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி. தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. கேரளாவில் கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லை என பரவூரில் நடந்த பரப்புரையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சனம். சில துண்டு தங்கத்திற்காக கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பனுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக சாடல்.